ஓம் நம சிவாய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் ஏற்கனவே இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம பார்க்குற எனக்கு முடியல. அதோட பார்த்திங்கன்னா அலைச்சல் நிறையா அங்கேயும் இங்கேயும் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ தான் அப்லோட் பண்ணுற இந்த வாய்ப்பு கிடச்சிது. இது பழமுதி சோலை கீழே பெருமாள் கோயில் கள்ளழகர் கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இது எப்போ வந்தோன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கள்ளழகர் ஆற்றுல இறங்குற அந்த டைமிங்கில் தங்கச்சி வெளிநாடு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மதுரை ஏர்போர்ட்டில் தான் அவங்களுக்கு அவங்கள அழைக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நாங்கள் வெளிநாட்டில் நடக்கிறதுனால 4 நாள் எங்களை தங்க சொல்லிட்டாங்க. அதனால் தங்கச்சிக்கு துணையாக நாங்கள் ஃபேமிலி 3 ஃபேமிலியுமே அங்கே தங்கிட்டோம். பெரிய தம்பி வரல, சின்ன தம்பி தங்கச்சி நாங்கள் 3 ஃபேமிலியுமே அங்கே ஆல்டர் பண்ணி சரி பக்கம் இருக்கிற கோயிலில் அந்த 3 நாளை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கே தெரியல. அப்போ தான் சொன்னாங்க கள்ளழகர்கள் இறங்க போகிறாங்க, அந்த விசேஷம் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவளை பார்க்காம இருக்க முடியுமா, அந்த தாயை போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுநாள் நாங்கள் காலையிலேயே பழமுதி சோலை கோயிலுக்கு போய் அங்கே போய் குளிச்சுட்டு கீழே அவர் கள்ளழகர் இறங்குறாரு, அதனால் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இடுகிடுன்ட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி ஒரு 6 மணிக்கெல்லாம் அவர் கிளம்புனாரு. கரெக்டாக நாங்கள் அங்கே இறங்கவும் அவர் கிளம்புறாருன்னு சொல்லவும் வெளியில் அப்படியே நின்னோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நின்னோம். அதுக்கப்புறம் கள்ளழகர் அவர் போனார். ஏன்னா ஆற்றுல இறங்குறதுக்கு கிளம்பி போனார். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டரை அவங்க நடந்து பயணம் பண்ணுறாங்க. அந்த 22 கிலோமீட்டர் உள்ள ஒரு ஊர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா திருவிழா கோலமே கொண்டுள்ளது. அதை வர வழியெல்லாம் அவ்வளோ ஒரு ஜாலி. நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு நான் யோசனை பண்ணதில்லை. என்னோடய லைஃப்பில் என்னோடய வயசில் இதை நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கள்ளழகர் அவருக்குள்ளே கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கருப்பன் சாமி பரட்டாம்படி கருப்பையா இருந்தார், அவரை தரிசனம் பண்ணோம். அவரை பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, நான் எப்பயுமே செல்லில் பார்த்துருக்கேன், அவரை நேரில் பார்த்தல. போன டைம் ஆறுபடை கோயிலுக்கும் நான் போகும்போது அப்போ நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த விட இப்போது அது பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ போயிட்டு 6 படை வீடு கோயில் போகும்போதும் மதுரைன்னா நம்ம மீனாட்சி அம்மன், அடுத்தது திருப்பரங்குன்றம் பழமுதி சோலை இவரை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்தமாரி விசேஷங்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு உடம்புலாம் செலுத்து போச்சு. அந்தளவுக்கு ஒரு இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. நம்ம நினச்சா மட்டும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், நம்ம நினச்சா மட்டும் ஒரு கோயிலில் போய் காலை வைக்க முடியாது, ஏன் நம்ம வீட்டு வாசலே தாண்ட முடியாது. அந்த பகவான் நமக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் ஒரு இடத்துல போய் நிற்கணும்னு முடிவு பண்ணால் கூட அது அவரோட முடிவாக தான் இருக்கும். அந்த பாக்கியத்தை நம்ம பெற்றிருந்தால் மட்டும்தான் அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போக முடியும். அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும். உண்மையிலே நான் இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல நினைவுகளை நம்ம எடுத்து சுமந்து போகணும்னு சொல்கிறேன். ஏன்னா வாழ்க்கை நரகமாக சொர்க்கமானு நம்ம கேள்விக்குறி வச்சோம்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் எல்லாமே இருக்குது. ரெண்டாவது நம்ம நரகத்தையும் இங்கே தான் பார்க்குறோம், சொர்க்கத்தையும் இங்கே தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கொஞ்சமாவது இந்தமாரி ஒரு கோவில் இந்தமாரிலாம் சந்தோஷமாக ஃபேமிலியோடு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் மறுபடியும் எப்படா இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு ஒவ்வொரு டைமும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அந்தமாரி வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் விட மாட்டேன், போயிட்டு வருவேன். அதேமாரி நாங்கள் அதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 18ஆம் அந்த கருப்பு அந்த கோயிலே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி ஆகிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா சாமி நல்லா கருப்பர் குறி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய சைடு குறி சொல்லிட்டு இருக்காங்க. நான் தம்பி சொன்னால் வாக்கா நம்ம போய் குறி கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது தம்பியோட மாமியார் இப்போ இடையில கொஞ்ச நாளாக உடம்பு சரியாமல் இருக்காங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு கிட்ட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுது. அவரை சுற்றி நிறைய பேர் கேட்குறதுனால இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியாத காரணம் ஏதோ யாரோ மந்திரிச்சு வச்சது, அவங்க கால் வச்சு மிதிச்சதுனால அதனால் உடம்பு சரியில்லை. ஏன்னா அவங்க பூக்கடை வச்சு நல்லா வியாபாரம் பண்ணி நல்லா இருந்தாங்க. இப்போ திடீர்னு ரொம்ப எல்லாமே பிரச்சனைக்குரியாகி அவங்க உடம்போட வீட்டோடையே இருக்கிற மாரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்களால அதை எதிர்கொள்ள முடியல. அவங்களுக்கு ஆஞ்சியோ ஆப்ரேஷன் வேறு பண்ணி அந்த விஷயம்லாம் இருக்கிறதுனால அவங்களால வெளியிலே வர முடியல. அதனால காரணம் இதான்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சரி பண்ணி விடுறேன்னு அவர் கருப்பு வாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு எனக்கு பேசும்போது நான் என்னமோ இதெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாத மாரி பார்த்தேன். ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. அவர் பேசும்போது எனக்கு வார்த்தைகள் சொல்லலை. அந்த இடத்துல என்னை மீறி நான் அழுதுட்டேன். எல்லோரும் சுற்றி என்னை நிற்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. உடனே நான் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அவர் கரெக்டாக சொன்னார். உண்மையிலே தெய்வங்கள் சில விஷயம் நம்மளை மிஞ்சின ஒரு விஷயம்லாம் இங்கே இருக்குங்கிறத நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் சரினா அங்கேருந்து அதை முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி
வந்துட்டு சாமி இதை அவர் புறப்படுறத பார்த்துட்டு திரும்பி எங்களுக்கு ஆனால் தெரியல இங்கேருந்து உடனே நம்ம கிளம்பிடணும்னு பார்த்தா பஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் சொன்னாங்க கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 22 கிலோமீட்டர் இங்கேருந்து போகணும், அதுவும் வந்து இப்போது ஆட்டோ வீட்டெல்லாம் கிடைக்குதான்னு கன்ஃபார்மாக தெரியல, எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போகிறோம் ஒரு 5-6 கிலோமீட்டர் போன பிறகு ஒரே ஒரு பஸ் மட்டும் ரிட்டன் திரும்பினா ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஏறிட்டு, ஏன்னா கை குழந்தைய வேறு கையில் வச்சுருக்கோம், ஏன்னா அவளை வச்சுட்டு எங்கே போய் படுக்கிறது ஒருத்தர் நிம்மதியாக, ஏன்னா கூட்டமாக இருக்கிற நேரம் குழந்தை காணாம போயிட்டுனா நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஒரு பிரச்சனை பயமாக இருக்குது எந்த விஷயத்தை தொட்டாலுமே. அதனால் நல்லா சேஃப்டியாக ரூமுக்கு போகணுங்கிறதுனால உடனே பஸ்ஸில் ஏறிடலாம் ரூமுக்கு போயிடலான்ற ஐடியாவில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஓடி போய் பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாம் ஏறிட்டோம். கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும் நாங்கள் ரூமுக்கு போகும்போது. அந்தமாரி நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வெளியில் போகிறீங்க ரொம்ப எப்பயுமே சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி தான், ஒரு ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் குழந்தைங்களை எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் கையில் ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் சரி ரொம்ப சேஃப்டியாக இருங்க. அதே சமயத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி நல்லவங்களான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, கெட்டவங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம சுதாரிப்பு தான் நமக்கு முக்கியம். ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறதுல முக்கியமாக இருங்க. தூங்குறதா இருந்தால் கூட நீங்கள் எங்கே வந்து தூங்கணுமோ சேஃப்டியான இடத்துக்கு வந்துட்டு தூங்க. உங்களை ஒருத்தவங்க பாதுகாக்கிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தூங்கலாம். மற்ற இடத்துலலாம் நீங்கள் தூங்கி உங்கள் பொருள்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக